தற்போது வெளிவந்துள்ள இந்த விவேசினி இயக்குனர் நோக்கில் திரையாக்கம் என்கிற நூலை நம்முடைய அரசையா அவர்கள் வெளியிட தோழர் நிவேதா லூயிஸ் அவர்களும் தோழர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். நன்றி. தற்போது நூல் குறித்து நம்முடைய பேராசிரியர் மணிகோ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு 3 மணித்துளிகள் பேசுவார். முதலில் இந்த நூலை பதிப்பித்து கொண்டு வந்திருக்கிற என் அன்பிற்குரிய மாணவர் தம்பி மோகன வசந்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசகர் பெருமக்களின் கர்நாடகத்திற்கு வாசகருக்கான நுழைவுச்சீட்டு டிக்கெட் கவுண்டரில் 9 வழங்கப்படுகிறது. வாசகர் பெருமக்கள் நுழைவுச்சீட்டை பெற்றுக்கொண்டு அரங்கிற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நூலை இங்கே வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற எங்களுடைய பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துறைத் தலைவர் ஐயா பேராசிரியர் அரசையா அவர்களை இந்த நேரத்திலே அவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு வலதுசாரி சூழல் என்பது மிக மோசமாக இந்தியா முழுக்க இருந்து கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் உணர்வோம். நாம் என்ன சாப்பிட வேண்டும், நாம் என்ன ஆடையை உடுத்த வேண்டும் என்பதை தீர்மானிப்பதிலே இந்த வலதுசாரிகள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். நமக்கும் கூட ஒரு மனத்தடை என்பது இருக்கிறது. இன்றைக்கு இந்த விழாவிற்கு வரும் பொழுது நான் கைலி என்கிற இந்த லுங்கி சாரத்தை நான் அணிந்து கொண்டு வந்தேன். ஏனென்றால் உள்ளபடியே இந்த ஆடை என்பது இன்றைக்கு ஒரு மிக மோசமான ஆடையாக பார்க்கப்படுகிறது. அப்படியான பல மனத்தடைகள் ஏற்கனவே இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் உடைக்க வேண்டும். ஏனென்றால் மீண்டும் இந்த வலதுசாரி கூறுகள் வளர்வதற்கான அத்தனை சாத்தியப்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலச்சூழலில்தான் தோழர் பவன் அவர்கள் இந்த விவேசினி என்கிற ஆகச்சிறந்த இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர் நோக்கில் இந்த விவேசினி என்கிற இந்த திரை ஆக்கம் ஒரு பதிப்பு செய்யப்பட்டும் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. நான் சினிமாக்காரன் இல்லை, எனக்கு அதிகமாக சினிமா பற்றியெல்லாம் தெரியாது. ஆனாலும் கூட இந்த இந்திய சூழலில், திரைப்பட சூழலில் பாகுபலி போன்ற படங்கள், காந்தாரா போன்ற படங்கள் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அந்த படங்களெல்லாம் ஆண்களை மையப்படுத்தி, இறையை மையப்படுத்தி, சிவனை மையப்படுத்தி, இப்படித்தான் இந்த படங்களெல்லாம் மிக பிரம்மாண்டமாக இங்கே இருக்கிற வலதுசாரி கருத்துக்களை மிக பிரம்மாண்டமாக காட்டுகிற ஒரு போக்கு என்பது இந்திய சூழலில் இருக்குது. இப்படியான இந்த சூழலில் ஒரு காலத்தில் தத்துவவேசனி போன்ற பத்திரிகைகள் ஒரு தனிமனித சுயத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் பகுத்தறிவை, கடவுள் மறுப்பை, சிந்தனையெல்லாம் அந்த 19ஆம் நூற்றாண்டிலே கொண்டு வந்த அந்த தத்துவவேசினி என்கிற அந்த பத்திரிகையினுடைய கருத்துக்கு ஒரு கலை வடிவம் கொடுத்து இன்றைக்கு அந்த படத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு திரையாக்கமாகவும் அச்சு செய்யப்பட்டு இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. இது மிக முக்கியமான முயற்சியாக இன்றைக்கு இதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த புத்தகமும் கூட ஒரு புதிய பதிப்பு அணுகுமுறையில் இந்த நூலானது வெளியே வந்திருக்கிறது. அது மிக முக்கியமானது. அது அப்படியான இந்த சூழலில், ஒரு தமிழக சூழலில், அவரே சில நேர்காணல் எல்லாம் நம்முடைய பவன் ராஜகோபாலன் அவர்களே சில நேர்காணல் எல்லாம் அவர்களே குறிப்பிடுகிறார்கள். ஒரு வைதீக சினிமா கோலோச்சி கொண்டிருக்கிற இன்றைக்கும் கூட மிக பிற்போக்கான காதல் கொலைகளை ஆதரித்து இன்றைக்கு படங்கள் வெளியே வருகிறது. மிக மோசமாக வெளிப்படையாக இன்றைக்கு படங்கள் வருகிறது. அதற்கு பின்னாலே பல்வேறு கட்சிகள், இயக்கங்கள் அதை முன்னிறுத்துகிறார்கள். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் மிக மோசமான சுயசாதி அரசியல் மேலெழுந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பவன் ராஜகோபாலனுடைய திரைப்படம் என்பதும் அவருடைய இந்த ஆக்கம் என்பது மிக முக்கியமான ஆக்கமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். மிக சிறந்த அந்த நூலுடைய பதிப்பே மிகச்சிறந்த பதிப்பாக இருக்கிறது. நாம் வெறும் காட்சியாக மட்டும் அதை பார்க்காமல்
அதை வாசித்து அறிய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இதை ஒரு ஆக்கமாக இன்றைக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற சினிமா என்பது ஒரு விஜய் அஜித்தை மையப்படுத்திய ஒரு சினிமாவாக இளைஞர்கள் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதிலிருந்து அரசியல், முதல்வர் என்ற கனவெல்லாம் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு நூற்றாண்டு சுயமரியாதை முயற்சியை, பகுத்தறிவு முயற்சியை, திராவிட இயக்க சினிமா என்கிற இந்த முயற்சியை இன்றைக்கு அறுபடாமல் அந்த தொடர்ச்சியை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிற பவன் ராஜகோபாலன் மிக முக்கியமான ஒரு மனிதராக இன்றைக்கு அவருடைய எல்லா விதமான ஆற்றல்களையும் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறார். அப்படியான ஒரு தோழரை நாம் பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். அவர் இன்னும் எத்தனை சினிமா எடுத்தாலும் இந்த தமிழ் உலகம், தமிழ் சமூகம் அவரை வரவேற்க வேண்டும், அவருக்கு துணை நிற்க வேண்டும். ஏனென்றால் அப்படித்தான் இன்றைக்கு சூழல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. மிக நம்பிக்கையான பல இயக்குநர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவரோடு சற்று வேறுபட்டும் நம்முடைய பவன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் நிறைய அவருடைய காணொளி எல்லாம் நான் இன்றைக்கு முழுக்க பார்த்து கொண்டிருந்தேன். ரொம்ப ஆற்றலாக சொல்லுகிறார். திராவிட சினிமாவில் நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்கன்னு கேட்கிற கேள்விக்கு கூட மிக ஆற்றலாக சொல்லுகிறார். சுயம் என்கிற செல்ஃப் என்கிற ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் கடவுளால், மதத்தால், புராணத்தால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த சுயம் அவனுக்கு நசுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுயத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய மிக ஆற்றலான ஒரு வகைமையாக நம்முடைய பவன் ராஜகோபாலன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். அந்த திரைப்படம் இன்றைக்கு ஆக்கமாக வந்திருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்க வேண்டும், வாங்கி படிக்க வேண்டும். அப்படியான இந்த விழாவில் எல்லோரும் கலந்து கொண்டு அவரை ஊக்குவிக்கும் அடிப்படையிலும் அவருடைய சினிமா முயற்சி வெற்றி பெற வேண்டும், அவருடைய இந்த பதிப்பு முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழா ஒரு நல்ல விழாவாக நான் பார்க்கிறேன். மிக நலம் பயக்கிற விழாவாக பார்க்கிறேன். கரண் கார்கி வந்திருக்கிறார், நம்முடைய ஐயா அவர்கள், லூயிஸ் அவர்கள், நம்முடைய ஜமாலன் வந்திருக்கிறார். இது இந்த இடமே, இந்த களமே ஒரு மிக முக்கியமான அறிவுக்களமாக இருக்கிறது. எனவே ராஜகோபாலனுடைய அத்தனை முயற்சிகளையும் நாம் வரவேற்போம். தமிழ் சமூகம் இது போன்ற சுயத்தை, செல்ஃபை கொண்டு வரக்கூடிய இந்த சினிமா வகையை நாம் எடுக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான சினிமா என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.